மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்திர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம், ஸ்ரீகணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனிப்பெயர்ச்சி, சனி வக்கர பயிற்சியினுடைய பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போது நம்ம சனி வக்கர பயிற்சி பற்றி பார்ப்போம். நாம் எப்பொழுதுமே ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதே போல் மாத பலன்களை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கோம், வருஷ பலன்கள் பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதுபடி இப்போ இந்த காலகட்டங்களில் சொல்ல போகிறது அப்படின்றது சனி பகவானுடைய வக்ர பலன்கள் அப்படின்றது. வக்ரம்னா என்ன? ரிட்ராகேஷன், பின்னோக்கி செல்வது, சனி பகவான் பலம் இழக்கிறது அப்படின்றது. இப்போ பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இருக்கிறதுலையே நியாயமான கிரகம், இருக்கிறதுலையே சத்தியமான கிரகம், ஈஸ்வர பட்டம் பெற்ற கிரகம் அப்படின்னாக்க நம்ம சனீஸ்வர பகவானை தான் சொல்லுவோம். ஏன்னாக்க ஆனானப்பட்ட ஒழுக்கசீலனான நல சக்கரவர்த்தியே 7.5 வினாழிகை ஜலத்தில் வச்சு வேடிக்கை பார்த்தவர் அவர். அப்போ சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் சனீஸ்வர பகவான். அப்போ அந்த சனீஸ்வர பகவான் பலம் இழக்கும் பொழுது எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் இருக்குது, என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க எல்லாருமே கேட்பாங்க, என்ன இது கும்பராசியில் தானே இருக்கிறாரு அவர், ரிட்ராகேஷன் ஆகி என்ன நட்சத்திரத்தில், ஒரு நட்சத்திர பாதத்தில் தானே வர்றாரு, அதனால் என்ன பெரிய பலன்கள் வந்துருமா அப்படிம்பாங்க. கிடையாது. இப்போ இந்த சனி வக்ரம் தொடக்க காலகட்டங்கள் அப்படின்றது 19/6/2024 அன்றைக்கி கிழமை அப்படின்றது புதன்கிழமை மத்தியானம் 3:09 சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியில் ஆனி மாதத்திற்கு 5ஆம் தேதி அவர் வக்ரம் தொடங்குறாரு. வக்ரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 4/11/2024 அன்றைக்கி கிழமை அப்படின்றது திங்கக்கிழமை 3:22 வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடியது அப்படின்றது சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் கும்பராசியில் அன்றைக்கி கிழமை அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு சூரிய பகவான் 5ஆம் இடத்துல வர காலகட்டங்களில் வக்ரம் தொடங்குது. அவர் சூரிய பகவான் வர்றது அப்படின்றது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வரார். அடுத்தது அந்த சனி பகவானுக்கு சூரிய பகவான் 9ஆம் இடம் சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் வரும்பொழுது வக்ர நிவர்த்தி அடையுது. அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேறக்குறைய 140 நாட்கள் வரும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வருது அப்படிம்பாங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னாக்கா அப்ராக்ஸாக ஒரு 10 நாளுக்குள்ளார வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது 140 நாள், அது 150 நாள் வரும். திருத்தப்பட்ட கணிதம் திருக்கணிதம், இது வாக்கியம். நம்மளோட பொறுத்தளவுக்கு கோயில்கள்லேயும் சரி இதுலேயும் சரி ஆகம சாஸ்திரப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது வாக்கியம். இப்போ நாங்கள் சொல்கிறது வாக்கியப்படி பலன்கள் சொல்கிறோம். சரி, இப்போ என்னென்ன பலன்களை தருவார் சனி பகவான்? சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கொடுக்கறதுலையும் அவரை தடுக்க முடியாது, அவர் கெடுக்கணும்னு நினச்சாலும் தடுக்க முடியாது. அவ்வளோ ஒரு பலம் வாய்ந்தவர் சனி பகவான். இப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பலன்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க ராசி அம்சம் இதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமானது. ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு, அம்சத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்றது தான். இப்போ இந்த ராசிக்கு அம்சத்தில் பொறுத்தளவுக்கு இந்த 140 நாள் அவர் பின்னோக்கி வரக்கூடிய நாள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய கும்பத்துலேருந்து மகரத்துக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆகும். சரி, 2 மாதம் கிட்ட வந்துடும். 59 நாள்லேருந்து 60 நாள் வந்துடும். அதுக்கு அடுத்தது மகரத்துலேருந்து தனுருக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆகும். அதுக்கு அடுத்தது தனூர்லேருந்து இது பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும். அப்போ சற்றேறக்குறைய 140 நாள் இவர் அந்த இடத்துல நின்று பலன் தரார். இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த ராசியிலேருந்து அம்சத்தில் நட்சத்திரத்தை பார்க்கும்போது சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவு சதய நட்சத்திரம் 1 அப்படின்றது தனுர் ராசி. அந்த தனுர் ராசியை நாம் என்ன ராசின்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க நிலராசி அப்படிம்போம். அப்போ நிலராசியில் சனி பகவான் வக்ரம் ஆகும்பொழுது என்னென்ன நற்பலன்களை தருவார், என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படிம்போம். அதுக்கு அடுத்தது மகர ராசி. மகர ராசியை பொறுத்தளவுக்கு நம்ம ஜலராசி அல்லது நீர் ராசி அப்படிம்போம். அப்போ நீர் ராசியில் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் பண்ணும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படிம்போம். அதே போல் பொறுத்தளவுக்கு சதய நட்சத்திரம் கும்பராசி, அது காற்று ராசி. காற்று ராசி அப்படின்ற பொறுத்தளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும்.
காற்று மாசுபடுறதுனால என்னென்ன உபாதைகள் வருது அப்படின்றதை பார்த்துருக்கோம். நம்ம டெல்லியிலேயே பொல்யூஷன் ப்ராப்ளம் வரும்பொழுது வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. மெட்ரோ ரயிலேருந்து எல்லா போக்குவரத்தும் முடக்கப்பட்டுருச்சு. அப்போ காற்றில் ப்ராப்ளம் என்னென்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதை மாதிரி வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வரும்பொழுது இருக்கக்கூடிய நாட்கள் 1.5 மாதம் 2 மாதம் 1 மாதம் இந்த 140 நாட்களும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்தது அவர் சனி பகவான் வர்றது யாரோட நட்சத்திரத்தில் வராரு அப்படின்னா ராகுவோட நட்சத்திரம். ராகு சனி காம்பினேஷன் என்னென்ன ப்ராப்ளங்களை பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதை தவிர சனி பகவானுக்கு உண்டான பிரீத்திகள் என்னென்ன அப்படின்ற ரொம்ப சிம்பிளாகவே பிரீத்தி பண்ணலாம். எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கு சரணாகதி அடைகிறது. அப்போ நம்ம சனி பகவானால் ப்ராப்ளமா, சனிக்கிழமை என்னென்ன காரியம் பண்ணணும், சனிக்கிழமை நாம் இருக்கிற இடத்துக்கு கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள புராதான கோயில்களில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு 3 எல் தீபம் 9 முறை பிரதட்சணம். 1 எளிய பரிகாரம். அதுக்கு அடுத்தது 2வது எல் பரிகாரம் அப்படின்றது. சனி அப்படின்னாலே இரும்பு சம்பந்தப்பட்டது. அப்போ இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னாக்க சனியை நம்ம என்ன சொல்லுவோம், மந்தக்காரகன்னு சொல்லுவோம், மெல்ல நடக்கக்கூடியவர். ஏன்னு கேட்டிங்கன்னா கிரகத்திலேயே ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது சனீஸ்வர பகவான். அப்போ இந்த ஊனமுற்றவங்களுக்கு, அதாப்பட்டது கைகால் ஊனமுற்றவங்களுக்கு, அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா கால் ஊனமுற்றவங்களுக்கு இந்த மெட்டல் கால் வாங்கி கொடுக்கறது, இது செய்தோம்னாலும் கண்டிப்பாக நல்லது நடக்குமா, நல்லது நடக்கும். சரி, இதெல்லாம் செய்ய முடியாது, ஒரு சின்ன எளிய பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னாக்க ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த காயத்ரியை சொல்லிட்டு வந்தீங்கன்னாலும் சிறப்பாக இருக்கும். இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க அருகில் உள்ள அநாத குழந்தைகளுக்கு உண்டான ஆசிரமத்தில் உண்டான குழந்தைகளுக்கு உண்டான உணவு பதார்த்தங்கள், அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சுடுசாதமாக கொடுக்கறது. அதே போல் வீட்டில் டெய்லி இந்த 140 நாளும் காகத்துக்கு சுடு சாதம். எல்லோரும் என்ன செய்வாங்க, வீட்டில் மீந்து போன பழைய சாதத்தை கொண்டு காகத்தை வைப்பாங்க. அது மேலும் பாவத்தை கூட்டக்கூடிய காரியம். அதனால் சுடு சாதம் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனைகளும் தீரும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க காகத்தை பித்ருக்களுடைய அப்படின்றோம், பித்ருக்களுடையது அப்படின்ட்டு. பித்ருக்கள் காக ரூபமாக வருவாங்க அப்படின்றோம். அப்போ அந்த காகத்துக்கு வைக்கும்போது பித்ரு தோஷமும் விளங்கக்கூடியது இந்த காலகட்டங்கள். ஆக மொத்தத்தில் இந்த 140 நாளும் என்னென்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத செய்யலாம். இதை தவிர எந்தெந்த கோயில்கள் என்னென்ன ராசிக்காரர்கள் போனாக்க அதுக்கு உண்டான விடிமோட்சம் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி சனிப்பெயர்ச்சி 6 அன்னைக்கு நம்மளுடைய கிரக நிலவரம் என்னென்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார். அடுத்தது 2வது ராசியான ரிஷபத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அந்த சனிப்பெயர்ச்சி தொடங்கக்கூடிய காலகட்டங்களில் மிதுனத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதே போல் ஆட்சி பெற்ற புத பகவானும் சுக்கிர பகவானும் உட்கார்ந்துருக்கிறார். காலபுருஷ தத்துவத்தின்படி 6வது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். அன்றைக்கி நம்மளோட இது பொறுத்தளவுக்கு சனி வக்ரம் ஆகிற டயத்தில் சனி பகவான் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குருவோடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கார். இதை தவிர 11ஆம் இடமான கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் கொண்ட நிலையில் இந்த சனி வக்ரம் இருக்குது. இப்போ சனி வக்ரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்களில் மெல்ல செல்லும் கிரகங்கள் சற்றேறக்குறைய 2.5 வருஷம் அப்படின்னு பார்த்தா 24 6 30 மாதம். அதை 9ஆல் வகுத்தோம்னா சற்றேறக்குறைய 3.5 மாதம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கார். இப்போ இந்த வக்ர காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களை செய்வார், என்னென்ன தீய பலன்களை செய்வார், தீய பலன்கள் நடக்கும் பொழுது என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போமா? அன்பார்ந்த தனுராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர நிலை அடையக்கூடிய காலகட்டமான 19/6/2024லேருந்து 4/11/2024 வரையிலும் எப்படி இருக்கா அப்படின்றத பார்ப்போம். சரி, என்ன சாமி சனி வக்ரம் அடைஞ்சு ஒரே ராசியில் தானே இருக்கிறாரு, அவர் என்னத்தை கொடுத்து விட்டுற போகிறாரு, இதுக்கு ஒரு பலன்னு சொல்ல வந்துட்டீங்களே, அதுதான் தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துலேருந்து சதயம் 2 சதயம் 1 அப்படின்னு வராரு. எப்பொழுதுமே நம்ம ஜோதிட சாஸ்திரம் பார்க்கும் பொழுது ராசியை மட்டும் வச்சு பார்க்கவே முடியாது. ராசியில் ஒரு கிரகம் கெட்டிருந்தால் அதை அம்சத்தை வச்சு தான் பலன் சொல்ல முடியும். அப்படி பார்க்கும் பொழுது அம்சத்தில் அவர் என்னென்ன நிலையை அடைகிறாரு, எப்படி வராருன்றதை பார்க்கணும். இப்போ தனுர் ராசிக்கு பொறுத்தளவுக்கு கடந்த 7.5 வருஷமாக
ஆட்டி படைச்சிட்டாரு. 7.5 சனி முடிச்சு விட்டது போன டிசம்பர் மாதத்தோடு விட்டார். இப்போ ரிலாக்ஸ் ஆனாங்க. அடுத்தது குரு 5ல் இருந்தார், இப்போ 6க்கு போயிட்டார். ஆனால் இப்போ மீண்டும் உங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைக்குமா? ரிலாக்ஸ் கிடைக்கும். என்ன சாமி புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக சனி பகவான் வக்ரம் இழக்கக்கூடிய காலகட்டங்களில், வக்ரம்னா பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்களில் கொடுக்கக்கூடிய தன்மையை இன்னும் கூட்டி கொடுப்பார், அதாவது மேன்மை அடைய கொடுப்பார். சரி, ராசியில் இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடமான கும்ப ராசியில் இருக்கார். சரி, நவாம்சத்தில் அவர் எப்படி வராரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் சனி பகவான் அதே இடத்துல வர்க்கோத்தமம் அடைகிறார். வர்க்கோத்தமம் அடைகிறது சதயம் 3ல். அதுக்கு அடுத்தது சற்றேறக்கூடிய ஒரு 1.5 மாதம் மகரத்தில் இருக்கார். அதுக்கு அடுத்தது 1 மாதம் தனு ராசிலேயே இருக்கிறார். இப்போ நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, 3ஆம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம் அப்படிம்போம். அப்போ தனுர் ராசிக்கு 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தில் தொழில்காரகனான கர்மக்காரகனான சனி பகவான் ஆட்சி பெற்று வர்க்கோத்தம் பெற்று இருக்கிறார். அப்போ இத்தனை நாளாக தனுர் ராசியில் இருக்கிறவங்க, அடிமை வேலை செய்துகிட்டு இருந்தவங்க, தன்னுடைய முழு முயற்சியினால் மற்றும் சனி கிரகத்துடைய பவர்னாலையும் சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஃபர்ஸ்ட் வெற்றி. அடுத்த வெற்றி, 2வது வெற்றி. நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, 3ஆம் இடம்ன்ற பொறுத்தளவுக்கு ஆணுக்கு வீரியஸ்தானம்னு சொல்லுவோம். நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தியாகாத தனுர் ராசி, மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 140 நாட்களில் கண்டிப்பாக வம்சம் விருத்தியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அதுக்கு அடுத்தது 3ஆம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் பாவம்ன்றோம். கம்யூனிகேஷன் பாவம் அப்படின்றது நம்ம ஐடி செக்டார் அப்படின்னு சொல்லுவோம், தகவல் தொழில்நுட்பம்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி தகவல் தொழில்நுட்பத்தில் கடந்த 7.5 வருஷமாக படாத பாடுபட்டு தனக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னைஸ், எப்பொழுதுமே மனிதன் என்ன எதிர்பார்ப்பான் அப்படின்னாக்க, ரெகக்னைஸ்ன்றது 2, 1 பதவி உயர்வு, 2 பண வரவு. இது கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க கடந்த 7.5 வருஷமாக. இப்போ இந்த சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய 140 நாளில் இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடியவங்க, ஐடி செக்டாரில் இருக்கக்கூடியவங்க, இந்த ஏர்டெல், ஏர்செல், ஜியோ இதில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, நான் இப்படியே கடைசி வரலும் இப்படி தான் வேலை பார்த்துருக்கணுமா நினைக்கக்கூடியவங்களுக்கு திடீர் பதவி உயர்வும் திடீர் பண வரவும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ பார்த்தோம்னாக்க தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த 140 நாளும் ஓஹோன்னு இருக்குமா? கண்டிப்பாக ஓஹோன்னு இருக்கும். சரி, இவர் எப்படின்னு கேட்டிங்கனாக்க, நவாம்ச கட்டத்தில் 3ல் இருக்காரு, ராசி கட்டத்தில் 3ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ நவாம்ச கட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, 2 மாதம் இருந்துவிட்டு 18/8க்கு அப்புறம் அவர் 2ஆம் இடமான மகரத்துக்கு வரார். அப்போ மகரம் அப்படின்றது தனுர் ராசிக்கு 2ஆம் இடம். அப்போ இந்த தனுர் ராசிக்கு 2ஆம் இடமான மகரத்தில் சனி பகவான் சனி பகவான் ஆட்சி வீடாக இருந்து, அதுவும் பெண் சனியாக இருக்கிற, ஆண் சனியா, ஒரே நிமிஷம், பெண் சனியாக இருக்கிறதுனால என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களே, ஏன்னா சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து வக்கரகதி அடைந்தாலும் இப்போது சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் நவாம்சத்தில் 2ஆம் இடத்துல இருக்கார். அதாவது தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. முயற்சிகளில் சிறிது செட்பேக் இருக்கக்கூடும். ஏன்னா 3க்கு 12ஆம் இடம்னு சொல்கிறது. அதனால் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. இது ஒரு 45 நாள், அதாவது 1.5 மாத காலகட்டம். இது இந்த 1.5 மாத காலகட்டத்தில் கொஞ்சம் புது முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அதை தவிர பார்த்தீங்கன்னா பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் பேசும்பொழுது எந்த ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினாலும் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அதன் மூலியமாக பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருந்தாலும் பணவரவுக்கும் நல்லபடியாக இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனி பகவான் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக போகும். அதுவும் பார்த்தேனால் உங்களுக்கு என்ன சொல்கிறது, படிக்கக்கூடிய மாணவர்கள் மேல் படிப்புக்கு இந்த காலகட்டத்தில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மகர ராசியில், அதுவும் இதில் நவாம்சத்தில் மகர ராசியில் வரும்பொழுது நில ராசியாக வருது. அதனால் புதுசாக பணம் வர்றதுனால நிலத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அந்த மாதிரியான விஷயங்களில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா தெரிஞ்ச இடமா இருந்ததுன்னா நல்லபடியாக இருக்கும். அதை தவிர நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக பார்த்து பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயத்தை கொடுக்கக்கூடும்.
இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் நவாம்சத்தில் வர்றதன் மூலியமாக இவாளுக்கு பொருள் வரக்கூடிய வாய்ப்பும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இதற்கு பிறகு பார்த்தோம்னா இன்னும் ஒரு மாதம் வந்து உங்களுடைய ராசியிலேயே வந்து இந்த சனி பகவான் வக்கரகதியில் உட்கார போகிறார், அதாவது நவாம்சத்தில். இந்த காலகட்டம் எப்படி இருக்கும், இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்ன்றதை பற்றியும், அதை தவிர வந்து இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் வந்து அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காத காலகட்டமாக இருந்ததேயானால் எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். இப்போ அற்புதமாக தெளிவாக 2 பேருமே சொல்லிட்டீங்க, ரொம்ப விவரமும் சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து சனி பகவானுடைய சஞ்சாரம் வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணாலும் ஐயா சொன்னது மாதிரியா இந்த சதய நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரும்போது அம்சகட்டத்தில் வந்து உங்களுடைய ராசியிலேயே செஞ்சிருப்பார் அம்சத்தில். அப்போ அம்சத்தில் வந்து சதயத்தில் வந்து 1ஆம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார், தனுசுலே சஞ்சரிக்கிறார். அப்படிங்கிற போது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசியிலேயே சனி இருப்பது சிறப்பு அல்ல. அப்போ ராசியிலே 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான், ஆனால் ராசியில் வந்து இருக்கிறது வந்து சிறப்பு அல்ல. அப்போ அந்த சிறப்பு இல்லாத காலம்ங்கிறது இந்த 1 மாத காலம். இந்த 1 மாத காலங்கிறது எப்போன்னு கேட்டிங்கன்னா 4/10/2024 4/11/2024 1 மாத காலம் கரெக்டாக. இந்த 1 மாத காலத்துக்கு வந்து நீங்கள் வந்து எதை செய்தாலும் நிதானமாக ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணி ஒருத்தட்ட கேட்குற யோசனையை 4 பேர்கிட்ட போய் கேட்டு வந்து அது மாதிரியெல்லாம் பண்ணினீங்கன்னா இந்த காலகட்டத்தில், ஏன்னா நீங்கள் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது தைரியத்தை கொடுப்பார். அந்த தைரியம் வந்து நீங்கள் தைரியமாக வேகமாக எதையாவது செயல்படுத்தி மேலும் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் ஒரு தடவைக்கு 4 தடவை ஒருத்தட்ட பார்க்குறதுக்கு 4 பேர்கிட்ட அதுமாரி கேட்டு விசாரித்து அதுகளை வந்து நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்தினா இந்த காலகட்டங்களில் வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை மிக மிக அதிகமாக தரக்கூடிய காலமாக அமையும். மேலும் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த அம்சத்தில் இருக்கிறது, அப்போ ஜென்மத்திலே சனி இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக கோச்சார ரீதியாக உங்களுடைய ஜாதக பிரகாரம் தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் இதெல்லாம் சரியில்லாதது போதும் கூட ரொம்ப மோசமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியது வரும். தைரியஸ்தானத்தில் வந்து 3ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணாலும் கோச்சார ரீதியில் சரியில்லைனாலும் கண்டிப்பாக இதெல்லாம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி இருக்கிற போது இந்த சேலம் சைடில் பவானின்னு ஒரு ஊர் இருக்குது, கொடுமுடி இல்லை, அதாவது பவானி, ஈரோடில் பவானின்னு ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அங்கே வந்து கொடுமுடிங்கிற ஸ்தலத்தில் வந்து சிவஸ்தலம் இருக்கிறது. அந்த சிவஸ்தலத்தில் வந்து சனீஸ்வர பகவான் இருக்கார். அந்த ஸ்தலத்துக்கு இந்த 140 நாட்களில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை இன்னைக்கு அங்கே போய் வழிபடுறதும், அங்கே வந்து அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்கிறதும் அல்லது அர்ச்சனைகள் செய்துட்டு வர்றதும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஐயா வந்து முன்னாடியே சொல்லியிருக்காங்க. தான தர்மங்கள் பண்ணுறதை பற்றியும் சொல்லியிருக்காங்க, வழிபடுற முறையை பற்றியும் சொல்லியிருக்காங்க, அதனுடைய பாடல்கள் ஒன்று கொடுத்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரும்போதும் இதையும் செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலமும் நல்ல காலமாக அமையக்கூடிய காலமாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களுக்கு இந்த 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 கன்க்ளூஷனாக வந்து நம்முடைய டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது தனுசு ராசியை பொறுத்தவரையில் கோச்சார பிரகாரம் ராசியில் 3ஆம் இடத்துல வந்து வக்கரகதி அடையக்கூடிய சனி பகவான் 2 மாத காலங்கள் நவாம்சத்தில் வந்து வர்க்கோத்தமம் அடைஞ்சு அவரும் வந்து கும்பத்திலேயே இருக்கக்கூடிய காலகட்டம், 3ஆம் இடத்துலேயே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் நடக்கும், முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், இருந்தாலும் முயற்சிகளில் வெற்றிகள் நிச்சயமாக இருக்கும். புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாமல் ஆணுடைய விந்து அணுக்கள் கவுண்ட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விந்து அணுக்களின் கவுண்ட்டு ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய இது வந்து 2 மாத காலங்கள் இருக்கும். இதற்கு பிறகு பார்த்தாலேயானால் மகரத்தில் நவாம்சத்தில் வரக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில்
2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் நவாம்சத்தில் நவாம்சத்தில் உங்களுடைய ராசியில் வரக்கூடிய காலகட்டம் வக்கரகதியில், அந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்த்தாலேயானால் புதிய விஷயங்களை எடுத்துகிட்டு போகாதீங்க. புதிய விஷயங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அதில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது உடல் உழைப்பை விட மன உழைப்பு உளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தூக்கமின்மை அதிகமாக இருக்கும். 4/10 4/11/2024 வரலும் உண்டான ஒரு மாத காலகட்டத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். பொதுவாக பார்த்தேன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற காலகட்டத்தில் வக்கரகதி அடையிறதுனால முதல் 2 மாதமும் அதாவது அடுத்த ஒரு 1.5 மாதமும் நல்ல பலன்களையும், கடைசி ஒரு மாதம் தூக்கமின்மை, உடல் நலத்தில் பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்களும் வரக்கூடும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.